அனைவருக்கும் வணக்கம். தாவேகா எம்எல்ஏக்களிடம் நடத்தப்பட்ட குதிரை பேரம். ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்ச நம்மளுடைய தமிழக முதல்வர் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சில அரசியல் தெரிஞ்சவங்க இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாயிட்டாரு. ஏன் எதுக்காக அப்படின்றதும், இன்னைக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற கைது பண்ணுறதுக்காக விலங்கோட நிற்கிற காவல்துறை, அவர் மற்றும் அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு கூண்டோட தூக்கி உள்ளே போடுறதுக்கான வேலைகள் அனைத்துமே நடைபெற்று விட்டது. நம்மளுடைய தமிழக முதல்வர் கரூருக்கு போகிறதும் அதுமா செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி உள்ள வச்சுட்டு போவேன்ற முனைப்போட செயல்பட்டு இருந்தார் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபடி தான் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நடைபெற்றுட்டு வருது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ, ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா அவர்களுக்கு குதிரை பேரம் நடத்தியிருக்காரு. செந்தில் பாலாஜி மற்றும் அவர்களுடைய ரொம்ப அவங்களுடைய நிறுவனங்களில் பணிபுரியறவங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முழு அடிப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள். இப்போ கூட எம்ஆர்சி நகரில் அசோக்குமாரை பார்த்தீங்கன்னா காவல்துறை தேடி வந்திருந்தாங்க. அவர் வந்து அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா, கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள்லாம் பதவி ஏற்று முடிச்ச கையோட 1 வீக் கழிச்சு ஆளுநருடைய தீர்மானம் நிறைவேற்றின கையோட அடுத்து சபாநாயகர் அவர்களுக்கு இப்போ சீக்கிரம் வந்து வரப்போகுது, நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம் திமுக சார்பா, இதுக்கு வந்து நீங்கள்லாம் கை தூக்கணும், அதாவது சபாநாயகர் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு கை தூக்கணும்னு சொல்லிட்டு சில தாவேகா எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் இவங்களுக்குள்ள வந்து ஒரு குதிரை பேரத்தை நடத்தியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். முழுக்க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தகவல் அடிப்படையில் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 50லேருந்து 100 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட இருக்கிற தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவை நேருக்கு நேராக போயிட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு கை தூக்குங்க, உங்களுக்கு நாங்கள் 50 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிடுறோம், இன்னும் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ நாங்கள்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏலேருந்து 8 எம்எல்ஏ வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இந்த எம்எல்ஏக்களில் இன்னைக்கு கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கிற கமலி அவர்களுக்கும் இந்த ஒரு குதிரை பேரம் அப்படின்றது நடத்தப்பட்டதும் இது வரைக்கும் பெரிய குண்டு கிடையாதுங்க. இதெல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளையும் நடக்கிற விஷயம். ஆனால் மிகப்பெரிய குண்டு என்னன்னா, இளையராஜா அவர்களை செந்தில் பாலாஜி அவர்களுடைய உதவியாளர்கள் அணுகும் போதே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்கிட்ட இளையராஜா அவர்கள் போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க அலுவலகத்துக்கு வந்தது, சில அதாவது மர்ம நபர்கள் மாதிரி வருவாங்க பார்த்தீங்களா, தெரியாத ஆட்கள் மாதிரி வந்தது, அவங்க கால் பண்ண ரெக்கார்டு எல்லாமே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில் வந்து இன்னைக்கு ஒப்படைச்சிட்டாரு இளையராஜா அவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க மற்ற கட்சி மாதிரி வந்து காசுக்கு வந்து விலை போயிடுவாங்க, நம்ம 50 கோடி கொடுக்குறோம் 100 கோடி கொடுக்குறோம் ஊன் வந்துருவாங்கன்னு. இது முழுக்க தூய சக்தி ஆச்சு. நீங்கள் வந்து லஞ்ச ஊழல் குதிரை பேரம் அப்படின்றதுக்கெலாம் வேலை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு போன உடனே இருங்க எம்எல்ஏ அவர்களே, நீங்கள் உடனடியாக வந்து இந்த விஷயத்தை வெளிப்படையாக நம்ம சொல்லி இன்றைக்கி பத்திரிக்கை மூலியமாக அது வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். இந்த பேச்சுவார்த்தையை முதற்கட்டத்தோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதுக்கு முதல் அடி போட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கார் அப்படின்னே தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கார்த்திக், ரமேஷ் மற்றும் சில பேர், ஜெகதீஸ்வரன் அப்படின்ற ஒரு 4-5 பேரை வந்து சுற்றி வளைச்சு காவல்துறையினர் கைதும் பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசு ஐடிபிஎஸ் உடைய திருநாவுக்கரசு அந்த நிறுவனத்தோடைய ஒரு தலைவராக இருக்கிற திருநாவுக்கரசு அவர்கள் இன்னைக்கு இந்த யூடியூபராக இருந்துட்டு சில விஷயங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது குதிரை பேரத்தை அவர் தான் வந்து அரங்கேற்றினார், அவர் தான் வந்து நிறைய எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. தகவல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இளையராஜா அவர்கள். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ண கையோட இவங்களை வந்து இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜரும் படுத்தியிருக்காங்க கைது பண்ணிட்டு. உடனடியாக கோர்ட் இவங்களுக்கு 15 நாள் விசாரணையில் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. விசாரணை கைதியா இருக்காங்க இப்ப எல்லாருமே. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய தலைமை யாருன்னு நோண்டி எடுக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை இவங்க வந்து அடிதாங்காம சொல்லிடுறாங்க. காவல்துறை எப்படி விசாரிப்பாங்க நமக்கு தெரியாதா, ஏன்னா இன்னைக்கு முழுக்க காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றனால அவங்களுடைய சிறப்பு கவனிப்போட கவனிச்ச உடனே இவங்க யாருன்றத சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தனிப்படை போலீசார் உடனடியாக விரைந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது ஆள் அப்ஸ்டாண்டு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க. அப்படியே கமுக்கமாக இருந்துக்கிட்டு கரூரில் பல வேலைகளை பார்த்துட்டு அப்படியே கமுக்கமாக இருந்துட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்றுட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் எத்தனாயிரம் கொடுத்து ஜெயிச்சாருன்னு தெரில, இல்லை வேற எதுவும் குல்மால்ஸ் பண்ணி ஜெயிச்சாரான்னு தெரில. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு திமுக அப்படின்ற ஒரு கட்சி போர்வேல இருந்துக்கிட்டு மக்களை வந்து துன்புறுத்துறது, அச்சுறுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சே அரங்கேற்றியிருக்காரு. இதில்
மிக முக்கியமா மாட்டப் போறது யார் அப்படின்னு நீங்கலாம் கேட்கலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் வெளியில வந்துட்டாங்க. அவங்க எங்கேயுமே போமாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்கள் ராஜேந்திரன் மற்றும் செல்வச்செழியன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு போயிட்டாங்க. மதிமுகல இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையறாங்க அப்படின்ற நியூஸ் வருது. கட்சி இணைப்பு விழா வைக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ஆஜராகல. திமுகவுக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ரைட்டு. இப்ப இந்த பக்கம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும், இந்த பக்கம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும், ஒரு எம்எல்ஏக்கு ₹100 கோடி மாரி பேரம் பேசி இன்னைக்கு திமுகவுக்கு இழுத்துட்டாரு செந்தில் பாலாஜி அவங்க 2 பேர. அப்ப குதிரை பேரம் எங்க நடந்தது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். இத தேர்தல் ஆணையமும் சரி, சபாநாயகரும் அவர்களும் சரி, மிக முக்கியமா நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது, மிக முக்கியமான விஷயம் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கையில அவங்களுடைய வீட்ல எடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில 35,000 அதாவது ₹35,000 அவர் வந்து போக்குவரத்து துறையில வந்து ஊழல் பண்ணுன ஒரு பேப்பர்ஸு, இந்த மாரி அவங்களுடைய வீட்ட வந்து எதார்த்தமா சர்ச் பண்ண போறாங்க. இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக சர்ச் பண்ண போம்போது, அவர் மின்சாரத்துறையில இருக்கும்போது, இந்த மாரி அந்த வேலை ஆட்களுக்கு வந்து பணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்குன ஏமாத்துன ஃபைல்ஸ் ஏகப்பட்ட ஃபைல்ஸ வந்து இன்னைக்கு காவல்துறை கையில எடுத்திருக்காங்க அப்படின்ற முதற்கட்ட விசாரணையில தகவல் வந்திருக்கு. எப்படியும் சீக்கிரம் உள்ள போறாரு. ஏன்னா, அவர் ஆல்ரெடி ஜாமீன்ல தான் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றனால, இவ்வளோ தூரம் வந்து காவல்துறையினர் ரகசியமா வச்சிருந்த ஒவ்வொரு விஷயத்த இன்னைக்கு லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அறிவாலயத்துல சேர்ந்த அனைத்து கொத்தூஸ்களும் இன்னைக்கு கொலை நடுங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ ஓகேவா, திமுக வந்து இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின்னா முகத்த எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாருன்னு தெரியல. ஆவுன்னா வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்து பேசுவாப்ல, கல்யாண வீட்லலாம் போய் ஒப்பாரி வைப்பாப்ல. இப்ப எப்படி எந்த மாரியான ஒப்பாரி வைக்க போறாரு? இல்ல நாங்க எங்களுக்கும் இந்த குதிரை பேரத்துக்கும் சம்மந்தம் இல்ல. இல்ல எங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்குமே அவர் சம்மந்தம் இல்லன்னு சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்து முக்கியமான விஷயமா இன்னைக்கு எடப்பாடி அவர்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். எடப்பாடி அவர்களை பேசுறதுக்கு முன்னாடி அதிமுகல இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும், அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு, ஒரு சில பேர் வேற வழி இல்லாம இன்னைக்கு எடப்பாடி கூட இருந்தாலும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கர்கள் நாளைக்கு வந்து நம்மளுக்கு சேர்றாங்க. 20,000 பேருக்கான இணைப்பு விழா நாளைக்கு நடக்க போகுது. ஈசிஆர்ல. ஈசிஆரே வந்து திணறப் போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. 20,000 பேருடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. முதலமைச்சர் தலைமையில ஏகப்பட்ட தலைவர்கள் இணைகிறாங்க. அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் இணைகிறாங்க. இப்ப எல்லாருமே அனுப்பிச்சுட்டு எடப்பாடி என்னதான் செய்ய போறார் அப்படின்னும் போது, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியவே கழிச்சிட்டு பிஜேபியில போய் சேரப் போறார் அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்குள்ள இருந்தே வெளியில வந்துகிட்டு இருக்கு. அது பார்ப்போம். அது என்னதான் நடக்க போகுது. எடப்பாடி அப்படி பண்றத பார்த்தா அப்படியா தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. 2 இலைய தாமரை பூவுக்கு போய் அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ற மாரி தான் வந்து நமக்கு பார்க்கும்போது தோணுது. அதனால அவர் என்னலாம் பண்ணுவாரு? ஏன்னா இன்னைக்கு அதிமுக அப்படின்ற கட்சிய எடப்பாடி அவர்கள் சொந்த கட்சியா ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஆக்கிட்டு போட்டும். நம்மளுக்கு அதுக்கும் கவலை இல்ல அப்படின்றனால அத நம்ம கடந்து வந்துருவோம். இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசுனது, இந்த ஏகப்பட்ட இடி விசாரணை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல வந்து ஒரு முன்ஜாமீன் வழக்கு இன்னைக்கு கைது பண்றதுக்கு போன காவல்துறையினர்லேருந்து தப்பிச்சு போய் முன்ஜாமீன் வந்து நீதிமன்றத்துல கேட்டுட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த அறிவாலய கும்பலையும் வந்து தூக்கி உள்ள தூக்கி கொத்தூச போடுறதுக்கு அனைத்து வேலைகளும் நம்மளுடைய தமிழக முதல்வர் செய்ய போறார் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு தோழமை கட்சி கூட்டம் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். இந்த தோழமை கட்சி கூட்டத்துல மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய முடிவுகள், செயல்பாடுகள், தீர்மானங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா வரக்கூடிய இடைத்தேர்தல்ல இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பொதுத் தேர்தல்ல தனியா நம்ம நின்னு ஜெயிச்சோம். இன்னைக்கு தோழமை கட்சிகளுடைய நம்மளோட ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது இருக்கட்டும். இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல பொறுத்தவரைக்கும் 12 தொகுதிகளுக்கு மேல வருது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகம் மட்டுமே அங்க இறங்கல அப்படின்றதும், இப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு ஏன்னா இன்னைக்கு திமுக எந்த அளவு அடிமட்டமா இறங்குவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றனால, காங்கிரஸ், திருமாவளவன் அவர்கள், ஐயுஎம் அவர்களுடைய கட்சி எல்லாருமே வந்து இன்னைக்கு கூட்டமா நின்னு சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. இதுல இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கலந்துக்கிறல. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க காலையிலேயே வந்து முதல்வர சொல்லிட்டு எதுக்காக கலந்துக்கிறல அப்படின்ற காரணத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க. கலந்துட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் திருமாவளவன் அவர்கள் மீது மிக கோவமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. வைகோ அவர்கள் வந்து பத்திரிகையாளர்ட்ட கோவப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய முதல்வர் அவரை கண்டிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல வந்து ஒரு குற்றம் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து பேசுறாங்க. பொதுப்பணித்துறையில நடக்கிற ஒரு சின்ன தவறு வந்து நம்மளுடைய முதல்வர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி நம்மளுடைய முதல்வருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக தமிழ்நாடு பாடநூல் துறை அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பாட புத்தகத்துக்குள்ள பாடநூல் துறையில மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை
தலைவராக கொண்ட 17 பேர் கொண்ட குழுவுல ஆனந்தஜித் அவர்களை இணைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனந்தஜித் அவர்களுக்கு என்ன தெரியும்னு இதெல்லாம் பண்றாரு நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. தாவேகா ஐடிவிங்க அதுக்கு பயங்கரமான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. படிக்காத, பள்ளிக்கூடத்துக்கு போகாத, பள்ளிக்கூடத்து பக்கமே எட்டி பார்க்காத முதல்வர்கள், அமைச்சர்கள் இன்னைக்கு இந்த அரச ஆளலையா? 5 வருஷம் அவங்க ஆண்டு முடிக்கலையா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லாருமே படிச்ச இளைஞர்கள். முழுக்க முழுக்க 90% இளைஞர்கள் தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சியா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும்போது, எந்த தவறும் நடக்காது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்க குடுத்துருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. நம்மளுடைய சேனலை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்துடுறேன். நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.